குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 24/8/2026 ஆகஸ்ட் மாதம் திங்கள் கிழமை, பராபவ வருடம் ஆவணி மாதம் 7ஆம் நாள், துவாதசி திதி முழுவதும் இருக்கிறது. பூராட நட்சத்திரம், தியாஜிதம், சித்த யோகம். மதுரை ஸ்ரீ சோமசுந்தர புட்டு திருவிழா, சுவாமி அம்பாள் விருஷபாரூட தரிசனம், குறுக்குத்துறை முருகன் திருவீதி உலா. சந்திரன் மிருகசீரிடம் திருவாதிரை. ராகு காலம் 7:30 to 9, குளிகன் 1 to 3, யமகண்டம் 10 to 12. நல்ல நேரம் என்கின்ற சுபகாரி 9:15 to 10:15, மாலை 4:30 to 5:30. திதி துவாதசி திதி, கீழ்நோக்கு நாள். கௌரி நல்ல நேரம் காலை 1 to 2:30, இரவு 7:30 to 8:30. பாட்டி வைத்தியம் தூதுவளக்கீரை அடிக்கடி சாப்பிட்டாக்கா சளி இருமல் வராது. முடியாது என்று எதுவுமே இல்லை, முடியும் என்று நினைத்தால் முடியும். இன்றைய ராசி பலன்: மேஷம் செலவு, ரிஷபம் முயற்சி, மிதுனம் இன்சொல், கடகம் பொறுமை, சிம்மம் பாசம், கன்னி பெருமை, துலாம் ஓய்வு, விருச்சிகம் கீர்த்தி, தனுசு மகிழ்ச்சி, மகரம் பயம், கும்பம் நற்செயல், மீனம் சுகம். நாளைய விசேஷங்கள்: 25 செவ்வாய்க்கிழமை என்ன இருக்கு? பிரதோஷம். நாளைக்கு பிரதோஷம். திங்கட்கிழமை பிரதோஷம், சோம பிரதோஷம். மகிழம் பூவை தண்ணீர் விட்டு சுண்டக்காய்ச்சி. மகிழம் பூவை தெரியல. நீங்கள் எதையும் செய்ய முடியும், எல்லாம் வல்லவர் நீங்கள். பிரதோஷம் நாளை. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் மடம்பெயரும் கிடந்தெங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு 24 திங்கட்கிழமை. திருதினஸ்பிரித் பவித்ரோபணம், பவித்ராரோபணம், விஷ்ணு பவித்ரோத்சவம், தனிய நாள், ஹரிவராசனம். நாளைய விசேஷம்: ருண விமோசன பிரதோஷம், ஆவணி முழக்கம். நாளைக்கு ருண விமோசன பிரதோஷம்னாக்கா உடம்பு சரியில்லாதவங்கெல்லாம் நாளைக்கு ஈஸ்வரரை வழிபட்டு ஈஸ்வரர் வெல்வ வாங்கி கொடுங்க. இல்லை வீட்லேயே நீங்கள் உங்களால் என்ன முடியுதோ சிவபுராணம் படிங்க. ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொன்னால் நம்ம உடலில் இருக்கிற நோய்கள் தீரும். ஆவணி முழக்கம். நாளான்றைக்கு நடராஜர் அபிஷேகம். அதாவது என்னைக்கு? புதன்கிழமை. இன்னைக்கு திங்கக்கிழமை, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை நடராஜர் அபிஷேகம், தெய்வநாயகர், ஓணம் பண்டிகை, ருக் உபாகர்மா, சிரவணபிரத்தம், ஸ்ரீ ஹைகிரீவ ஜெயந்தி, கருநாள், மாத சிவராத்திரி. அதற்கு பிறகு ஆவணி அவிட்டம், பௌர்ணமி பூஜை. என்னைக்கு? ஓணத்துக்கு மறாத நாள் பௌர்ணமி பூஜை, ஆவணி அவிட்டம். ஹைகிரீவ விபத், யஜு ரூபாகர்மா. ஆவணி அவிட்டம்னா என்ன? பூனல் மாற்றிக்குவாங்க. ஆவணி அவிட்டத்தில் யார் பூனல் போடுறாங்களோ அன்றைக்கி பூனல் மாற்றிக்கிட்டு வேதத்தை மறுபடியும் அவங்க அன்றைக்கி படிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கே எல்லாம் தெரியாது ஒன்றும் இல்லை, இருந்தாலும் சொல்கிற. ஆவணி அவிட்டம், பூனல் மாற்று பண்டிகை, பௌர்ணமி பூஜை. அதனால் இதெல்லாம் வருது. இதை நாம் இது பண்ணிக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். வேலைங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பாப்பாவுக்கு வளைகாப்பு 2வது குழந்தையினோட வளைகாப்பு புதன்கிழமை.
பௌர்ணமியாக இருந்தது. அப்புறம் கோவிலில் வைக்கிறதுனால அன்றைக்கெல்லாம் ரொம்ப கூட்டம் இருக்கும்னு ஓணம் பண்டிகை அன்றைக்கி வளைகாப்பு எல்லோரும் அங்கே போய் இது பண்ணுறது. இப்போ சேலத்துலேயே வளைகாப்பு பாப்பா வராங்க நாளைக்கு. எல்லாம் வீடை சுத்தம் பண்ணி ஒரே மண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓட்டு வீடாக இருக்கும். அதை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியல. அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒரு வேலை செய்கிறது வந்து படுத்துக்கிறது. இந்த மாதிரி இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை. நேற்று எல்லாம் முகூர்த்த நாள். எல்லாமே விடிய காலம்பரை இது பண்ணிவிட்டு கோவிலில் அப்பப்போ பொண்ணு மாப்பிள்ளை வந்து போய்கிட்டு இருந்தாங்க. மழைங்க ஃப்ரெண்ட்ஸ், நைட்டும் மழை. நேற்று மழை வந்துச்சு, கொஞ்சம் மழை வந்துச்சு, நின்றுடுச்சு. ஆனாலும் டெய்லி மழை. ஒரு நாள் கொஞ்சம் வருது, அப்புறம் நின்றுடுது. நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டெல்லாம் பாப்பா வரான்னு கொஞ்சம் ஓர்ஸ் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு இந்த வீட்டை கழுவிட்டு அதெல்லாம். அதுதான் என்ன சொல்கிறது, என்ன பண்ணி எல்லாம் சொல்லாத விஷயமே இல்லை. ஆமாம், இந்த ஊறுகாய் நான் சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஊறுகாய் புளிக்குழம்பு இது எல்லாம் அந்த எண்ணெய் மிதக்கிறதுனால அந்த எண்ணெயே இதானாலும் மீறி போனால் ஒரு வாரம் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேயே வச்சுக்கிட்டாலும் சரி. ஊறுகாய் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு இல்லை வெளியில் வச்சு முன்னெல்லாம் கெடாமல் இருக்கும். ஊறுகாய்க்கு வெந்தயம் நசுக்கி போட்டால் கெடாது. மீறி போனால் ஒரு மாதம் இது பண்ணிக்கலாம். அப்படி பண்ணினாலும் ஃப்ரிட்ஜிலேயே வச்சு ரொம்ப நாள் வச்சு சாப்பிடாதீங்க. ஏன்னா அது மஞ்சைக்காமாலை தொற்று வரும். அதனால் ரொம்ப நாள் அப்பங்க கொஞ்சம் கொஞ்சம் செய்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. 6 மாதம் எல்லாம் விளம்பரம் பார்க்குறேன். இந்த ஒவ்வொன்றும் சொல்கிறது 6 மாதம் வச்சுக்கலாம், 1 வருஷம் வச்சுக்கலாம், 2 வருஷம் வச்சுக்கிட்டுக்கலாம். அதெல்லாம் உடம்பு கெட்டு போயிடும். அதெல்லாம் விஷத்தன்மை. மீறி போனால் ஒரு வாரம் வச்சுக்கலாம். அதனால் அதுக்கு மேலெல்லாம் வச்சுக்கக்கூடாது. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணி நம்ம சாப்பிடணும். ஃப்ரிட்ஜிலேயே வச்சு சாப்பிட்டோன்னா பாருங்கள், சளி பிடிச்சிக்குது, தொண்டை கட்டிக்குது. அதே மாதிரி நீங்கள் அந்த எண்ணெயே இது பண்ணினாலும் அந்த வெந்தயம் நசுக்கி போட்டோன்னா அது கெடாமல் இருக்குது. வெந்தயம் கடுகு நசுக்கி போட்டால் ஊறுகாயே கூட அது ஆனாலும் ரொம்ப நாள் வச்சுருந்து சாப்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் மெயின் இது. அதனால் எதுவுமே ஒரு வாரம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே வச்சு சாப்பிடாதீங்க. அப்பங்க ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னமோ பேச்சுலர்ஸ் இது அது இது நிறையா வச்சுக்கலாம். அப்படி விலையும் கொஞ்சம் ஒருத்தர் கம்மியாக இது பண்ணுறாங்க, ஒருத்தர் ரொம்ப அதிக விலை சொல்கிறாங்க. என்னவோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நமக்கு ஒன்றும் தெரியல. ஏதோ ஒன்று அப்படி இருக்கிறோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. நாங்கள் ஒரு பொருள் வாங்கினோம். யாரை நம்புறது, யாரை இது பண்ணுறதுன்னு தெரில. ஒருத்தரை நம்பி நம்ம அதை பார்த்துட்டு இந்த மாதிரி கொடுங்கன்னு சொல்லி நாம் காசு கொடுத்தோம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க பெரிய சைஸ் கொடுத்தா சின்ன சைஸ் கொடுக்குறாங்க. சரி, பணத்தை கொடுத்துட்டோம், நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக மக்கள் இருக்கிறது நல்லது. ஏற்பட்டவங்களும் நம்மளை ஏமாற்றிடுறாங்க. அதுதான் அங்கே ஒரு பிரச்சனை. பொருளை பார்த்து நேரில் பார்த்து இருக்கிறது காசு கொடுத்து வாங்கணும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி.